ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 3 months ரீடிங் பார்க்கலாம் கன்னி ராசிக்கு. பட் அது போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, 3 month ரீடிங் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ராசிப்படி இன்னைக்கு கன்னி ராசி, விர்கோ. ஓகே, கன்னி ராசி பற்றி பார்க்கலாம். சரி, கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி நீங்கள் ரொம்ப அதிகமாக வேலை செய்வீங்க. அதாவது ஒரு விஷயத்த மறக்க, இப்போ உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர் திங்கிங் இருக்கும். ஒரு கவலை இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கவலையை மறக்கிறதுக்காக எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருப்பீங்க. உங்களோட மென்டல் ஹெல்த் அவ்வளோ வீக்காக இருக்கும். ஒரு சின்ன சென்சிட்டிவான விஷயங்களாக நடந்தாலும் அதை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டு, ஸோ வெரி எமோஷ்னல் டைப். அண்ட் இப்போ ஒரு ஒர்க்கை மற்றவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க, அதை அவங்க செய்யலை அப்படின்னா நீங்களே போய் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிருவீங்க மற்றவங்களை நம்ப பண்ணுறதுக்கு பதிலாக. அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் உங்களுக்கு லைஃப்பில். ஸோ பார்க்கலாம் கன்னி ராசிக்கு எப்படி வருதுன்னு. 3 months ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளோ கிடைக்கும். எஸ், கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலி நல்ல நாலேஜஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த சென்சிட்டிவான ஒரு சில விஷயங்களை மைண்டில் போட்டுட்டு இது பண்ணுறதுனால உங்களோட அந்த பியூட்டி, அந்த நாலேஜ் அது எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். ஸோ மேபி இந்த 3 months நீங்கள் அதை திருப்பி ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓவராக நான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இனிமேல் என்னோட ஹெல்த், என்னோட க்ளோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் உங்களோட செல்ஃப் கேர் அதிகமாக பண்ணுவீங்க. அண்ட் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. மேபி உங்கள் சில்ட்ரன் மூலயமா இல்லை உங்கள் ஃபேமிலி, உங்கள் லவ்டு ஒன்ஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். அதுவே ஒரு க்ளோவாக கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பலன், இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு பலன் கண்டிப்பாக இந்த 3 மாசத்துல உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட். A personal issue reaches solution. Hold your vision. ஓகே, ஸோ ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷ்னல் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர்லி சென்சிட்டிவ், ஓவர்லி திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கம்பேர் மீனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு சால்வ் ஆகும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை, யாருக்கூடையாவது பேசாமல் இருக்கீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சால்வ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த ஒரு 3 மாதம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பிளாக்கேஜஸ், இது எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் தானாக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன், மீனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட கோல், எய்ம் அது என்ன, அதுக்கு நீங்கள் அந்த விஷன் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு, ஒரு ஸ்மால் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணணும்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தால் உங்களோட பெரிய கோல் உங்கள் கையை விட்டு போயிடும். ஸோ இந்த 3 மாதம் உங்களோட விஷன், உங்களோட அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஹோல்டு பண்ணுங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், டோன்ட் கிவ் அப். அந்த கோல் என்ன வேணா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ப்ரொஃபஷ்னலி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நிற்கணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு வீடு கட்டணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சில்ட்ரனோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணும். ஒரு சில பேருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் ஏதாவது சாதிக்கணும், ஹோம்மேடு பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு பேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆல்தோ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அதில் நீங்கள் விலக வேண்டாம், அந்த பேஷனை ஹோல்ட் பண்ணுங்க, அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் அது உங்களுக்கு ஃபேவரட்டிசமாக வர சான்சஸ் இருக்கு. 3 of Swords, 3 of Pentacles, Knight of Cups. Okay.
ஸோ ரொம்ப ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்களா ரொம்ப நாளாக? அந்த ஹார்ட் பிரேக் கண்டிப்பாக சால்வ் ஆகும், அதுவாகவே சால்வ் ஆகும். நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப எஃபோர்ட்லாம் பண்ணாதீங்க. நீங்களே மூவ் ஆன் ஆவீங்க. ஆக்சுவலி இவ்வளோ நாளாக அந்த ஹார்ட் பிரேக்ஸில் அந்த க்ரீஃபில் ரொம்ப இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கும், இல்லைன்னா உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. சம்திங் அது வந்து ரொம்ப ஒரு உங்கள் ஆள் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதிலிருந்து வெளியே வருவீங்க. ஓகே, இந்த 3 மாதம் வந்து உங்களோட ஃபோக்கஸ் இஸ் ஆன் கெரியர். சரி, நீங்கள் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஹார்ட் பிரேக்குக்கும் ஹாப்பினஸ்க்கும் பாருங்களேன். இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கோட ரொம்ப எதை எடுத்தாலும் கவலை சோகம் அப்படின்னு இருந்த உங்கள் லைஃப்பில் இனி எல்லாம் சந்தோஷம் சிரிப்பு அப்படின்னு அழகாக கலர்ஃபுல்லாக மாறும். ஓகேங்களா? உங்கள் லைஃபும் க்ளோ ஆகும், நீங்களும் க்ளோ ஆவீங்க. பட் கிவ் சம் டைம். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். யூ ஹாவ் டு ஒர்க். அண்ட் இப்போ நீங்கள் கெரியர் விஷயமா வந்து டீம் ஒர்க்கில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும். நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணி பண்ணுங்கள். ஓன் ஒர்க்கில் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சக்ஸஸ் முடியும். உங்களுக்கு அந்த ஒரு தேர்ட் பர்சனோட ஹெல்ப்பும் கிடைக்கும். அப்போ உங்களோட சக்ஸஸ் வெரி சூன் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அண்ட் ஃபேமிலி விஷயமா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த 3 மாதம் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆடட் மெம்பர் வரலாம், ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆகலாம், இல்லைன்னா உங்களை விட்டு போன பர்சன் திருப்பி வந்து ஆட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து உங்களுக்கு உருவாக்குவீங்க. ஐ திங்க் இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸு சம் ஒன் வில் கம் அண்ட் மேக் இட். யாரோ வந்து தான் வந்து அந்த ஒரு கலர்ஃபுல் பிரைட்னஸை கொண்டு வராங்க. அது யாராக வேணா இருக்கலாம், நியூ பர்சனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களை ஆல்ரெடி விட்டுட்டு போன பர்சனாகவும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆர்ட் கிராஃப்ட் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் அதை ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போயிருக்க மாட்டீங்க. உங்களோட அந்த டேலண்ட்டை இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு காமிக்காமே வச்சுருப்பீங்க. அது காமிக்கக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சின்ன சின்ன பேஷன் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் உங்களோட அந்த பேஷன் சின்னதாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டி அதிகமாக கொடுக்க அது ரொம்ப சக்ஸஸ் ஆக போய் முடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அது பொறுத்து தான் உங்களோட இந்த 3 month ஜேர்னி இருக்கும். நெக்ஸ்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டார்க் கார்டு. ஓகே, இருட்டில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வருது. ஓகேங்களா? ஒரு நியூ லவ், நியூ ப்ராஜெக்ட், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக பிளாக்கேஜஸாக உங்கள் லைஃப்பில் எதுவுமே வந்திருக்காது. ஒரு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருந்தாலும் அந்த ஒரு புதுசாக ஹாப்பினஸ் சந்தோஷங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இனி எல்லாமே ஒன்று ஒன்றா வரப்போகிறப்போ உங்களுக்குள்ளே இந்த ஹார்ட் பிரேக்ஸ், இந்த லோன்லினஸ் எல்லாமே ஹீல் ஆகும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட உள்ளுணர்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கும். இப்போது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்க வந்து ஃபேக்காக நடிக்கிறாங்க, உங்கள் இன்ட்யூஷன் சொல்லியிருக்கும் டோன்ட் ட்ரஸ்ட் தட் பர்சன், அந்த பர்சனை நம்பாதீங்கன்னு. ஆனால் நீங்கள் வந்து அவங்க பேசுகிறத வச்சு உங்கள் இன்ட்யூஷன் பேச்சை கேட்காம நீங்கள் வந்து அந்த பர்சனை நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துல உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்கும், கைடும் கொடுத்துருக்கும், நீங்கள் கேட்காம இருந்திருப்பீங்க. ஸோ இனிமேல் உங்கள் இன்ட்யூஷன், உங்களோட ட்ரீம்ஸ், உங்களை சுற்றி என்ன நடக்குது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மெசேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மாதம் நல்ல நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபார் தேட் உங்களுக்கு தேவை ஹீலிங். நீங்கள் இன்னும் இந்த ஹார்ட் பிரேக்ஸ்லேயே அதை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஹீலிங் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ உங்களோட இன்ட்யூஷன் கம்ப்ளீட்டாக வந்து 0 ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் பேஷன், உங்கள் கோல், இது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த ஆசை வந்து நிறைவேறும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு விஷயத்த தராங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் இப்போது ஃபர்ஸ்ட், இப்போ உங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அதை கேளுங்க. ஓகேவா? எல்லா விஷயம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்படியே லிஸ்ட்டாக அடுக்கிட்டு போகாமல் என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக தருவாங்க. உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த ஒரு 3 மாதம். ஓகேங்களா?
see justice. ஓகே, ஸோ கர்மா டைம் அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் இருக்கும். அண்ட் நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேர் வந்து எது செஞ்சாலும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க வந்து ஏதோ சொல்லுவாங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கௌரவம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிட்டு அதுக்குள்ளரே உங்களை வந்து லிமிட் பண்ணி வச்சுருப்பீங்க. மேபி ஒரு சில பேரோட ஃபேமிலி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம். ஒரு சில விஷயங்களை வந்து புதுசாக பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு மெத்தட்ஸே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது கூட வந்து நீங்கள் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஃபார் அ குட் காஸ். தப்பான ஒரு விதத்தில் சொல்லலை, ஃபார் அ குட் காஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு எப்படி உங்களை நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இனிமேல் வந்து நீங்கள் உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், என்னால் எதுவுமே ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு போல்டோடு நீங்கள் வந்து இருக்கணும். இந்த ஒரு 3 மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹார்ட் பிரேக்கில் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக மாறக்கூடிய ஒரு ஜேர்னி. பட் யூனிவர்ஸ் அது எல்லாத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகே, யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை நீங்கள் தான் எப்படி எடுத்துகிட்டு பண்ணுறீங்கிறது இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் இந்த 3 மாதம் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிறையா. உங்களை சுற்றி மற்றவங்க லைஃப்பை விட்டுருங்க, உங்களை சுற்றி உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றி உங்கள் லைஃப் ஜேர்னி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டெசிஷன் இந்த 3 மாதம் வந்து உங்களோட டெசிஷனாக இருக்கட்டும். எல்லா விஷயத்துக்குமே பவர் உங்கள் கையில் தான் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஐ திங்க் உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி யாரோட அட்வைஸுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. பிகாஸ் உங்களோட லைஃப் ஜேர்னியே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் தான். எவ்வளவோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எவ்வளவோ விஷயங்களில் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு தேர்ட் பர்சனோட அட்வைஸஸே தேவையில்லையே. சம்டைம்ஸ் பீப்புள் குழப்புவாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஸோ எனக்கு இந்த 3 மாதம் இந்த 2மே ரொம்ப அருமையான கார்டு. சரி, ஸ்டார், ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு அவ்வளோ பலன். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ யூனிவர்ஸோட நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் ஆவீங்க. ஓகே, ஸோ என்ன கேட்கணுமோ அதை நல்ல தெளிவாக இந்த 3 மாதம் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குட் நியூஸ், ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸ்டே ஸ்ட்ராங். அந்த ஹார்ட் பிரேக்கில் இருந்து வெளியே வாங்க. ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். சக்ஸஸ், ரிமைன் பாசிட்டிவ், யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். ஸோ இதுதான், இது ஃபஸ்ட்டு இதை நீங்கள் உணரணும். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்னால் வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை நம்பணும். ஸோ தட்ஸ் வை நான் சொன்னேன், நீங்களே ஸ்ட்ராங்கான பர்சனாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். மிரர் டாக்கிங் அதிகமாக பண்ணுங்கள். இம்ப்ரூவிங் ஹெல்த், நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷ்னல் ஹெல்த், இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபைனல், ஆன்சஸ்டர்ஸ். ஓகே, உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் முன்னோர்களுக்கு ப்ரே பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு சில சைன்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், ஃபெதர்ஸ், இல்லை கோயின்சிடென்சஸ், இது மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அவங்களோட சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த டைமில். ஸோ ஒரு ட்ரீமில் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உங்கள் கனவுல உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. உங்களோட லைஃப் ஹேப்பனிங்ஸ், லைஃப்பில் என்ன நடக்குது, எங்கே பிரச்சனை, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி ஒரு ட்ரீம் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அவங்க உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே அழகாக ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட்.